நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்குள்ள அந்த சிந்தை இருக்கணும். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். எதற்காக? என் பெயரை என் தேவன் பெருமைப்படுத்துவதற்காக, என்னை ஆசீர்வதிப்பதற்காக, என்னை மேன்மைப்படுத்துவதற்காக, என் சந்ததியை ஆசீர்வதிப்பதற்காக. சும்மா பிரித்தெடுத்து தனியா வச்சுட்டு நீ தனியாவே இருப்பான்னு சொல்றதுக்காக கர்த்தர் நம்மை பிரிக்கவில்லை. நம்மை பிரித்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் தேவனுடைய ஜனம், உயர்வை சந்திக்க வேண்டிய ஜனம். கர்த்தர் பிரித்தெடுக்கிற ஜனம் வித்தியாசமான ஜனமா இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. தேவனால் உயர்த்தப்படுகிற உயர்வை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் கொடுக்கிற மேன்மையை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும்.